எங்களுடைய டெய்லி ரொட்டீன் பார்க்கலாமா? டெய்லி வந்தா நாங்க சந்தோஷமா பண்ற ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா எனக்கு பார்சல் வரல கமெண்ட் வரைக்கும் போய் பண்ணுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பார்சல் எல்லாமே ரிட்டர்ன் வந்திருக்கும். இங்க பாருங்களேன், இதெல்லாமே இந்த ஆபீஸ் வந்து சீக்கிரமா குடுக்கவும் மாட்டேன்றாங்கப்பா. நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அது டிஸ்பேச் ஆயிடுச்சுன்னு சொன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் கரெக்டா 22ஆம் தேதி. இங்க பாருங்க, தெரியுதா தேதி? 22ஆம் தேதி போட்டது. இவங்க பேர் வந்து கிருஷ்ணவேணி. இது 22. இப்ப இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு என்ன 6 7 6ஆம் தேதி. ஆனா 22ஆம் தேதி இது இன்னைக்கு வருது. எல்லாருக்குமே சொல்ற விஷயம், போன் நம்பர் நாட் யூஸ்டு. தெளிவா எழுதிருக்கு பாருங்க, போன் நம்பர் நாட் யூஸ்டு, ராங் போன் நம்பர். சோ வெப்சைட் ஆர்டர்ஸ்லாம் இந்த மாதிரி தான். இங்க பாருங்க, இப்படிதான் ரிட்டர்ன் வருது. இங்க பாருங்க, தெளிவா போட்டிருக்காங்க, கால் நாட் அட்டெண்ட். இதெல்லாம் இப்படி எல்லாம் போடுறீங்க, அப்புறமேட்டு பார்சல் வரலன்னு சொல்றீங்க. இந்த கமெண்ட்ஸ் வருது இல்ல, எனக்கு 10 நாள் ஆகி பார்சல் வரல, 12 நாள் பார்சல் வரல, எனக்கு என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான்ப்பா ரீசனு. இங்க பாருங்க, பார்ட்டி ரெடியூஸ்டு, இவங்களே வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேட்ச் வரும். இந்த மாதிரி 2 கவர்ல 3 பேட்ச் வரும். எங்களுக்கு மெயின் ஷாப்ல இருந்து கொடுத்து விட்டுட்டே இருப்பாங்க. இந்த புது கடைக்கு கொடுத்து விட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எத்தனை நாள்? இங்க பாருங்க, பார்சலே கிழிஞ்சிருச்சு. நோ சர்வீஸ், ரிட்டன்டு, கால் நம்பர்னு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. இங்க பாருங்க, இது கரெக்ட். இது 25ஆம் தேதி. இது நான் எங்க போய் கண்டுபிடிக்கட்டும்? இது யாரு பார்சல் நான் கண்டுபிடிக்கிட்டேன்? ஏதாவது ஒரு லெட்டராவது தெரியுதா பாருங்க. இது ஆபீஸ் பக்கம் குத்த சொல்றதா இல்ல என்ன? எல்லாரும் எங்களதான் குத்த சொல்லுவீங்கல்ல. நிஜமா நான் இது எப்படி கண்டுபிடிப்பேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. லைட்டா நம்பர் தெரியுது, அதை வச்சு போட்டுக்கலாம். 19ஆம் தேதி போன மாசம் மே 19 20. இதெல்லாம் கையில் எழுதி போட்டிருக்காங்கனால தெரியல. இது கஸ்டமர் ரிட்டர்ன். ஒண்ணு கஸ்டமர் ரிட்டர்ன். என்கிட்ட டேமேஜ் இருந்தா ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் இருக்கு இல்லையா? அப்ப நாங்க ரிட்டர்ன் வாங்கிப்போம். ரிட்டர்ன் வந்துருச்சு இல்ல, இப்ப நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம்? இந்த கஸ்டமருக்கு கால் பண்ணுவோம். அதான் காலே போகலன்னு சொல்லி வந்துருச்சு, அப்புறம் வாட்ஸ்அப் பண்ணுவோம். வாட்ஸ்அப் பார்க்க மாட்டாங்க. சாரி, என்ன பண்ண முடியும் நாங்க? இது கரெக்டா ஒரு 12 நாள் வரைக்கும் சுத்திட்டு வந்திருக்கா, இது அப்படியே எடுத்து ரேக்ல கண்டிப்பா வைக்க முடியாது. என்னதான் ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் அது அப்படியே நாங்க வச்சதே கிடையாது. ஒரு ஒன்ஸ் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா அது டேமேஜ்க்கு இல்ல வந்து கஸ்டமர் கைக்கே போகாம ரிட்டர்ன் வந்தாலும் சரி, அது திரும்ப ப்ராசஸ் பண்ணி திரும்ப ரீஃபோல்ட் பண்ணி தான் கொண்டு வருவோம். ப்ராசஸிங்கே தனியா அமௌண்ட் ஆகும். அதுக்குதான் ரிட்டர்ன் வரதுக்குலாம் எங்களுக்கு நாங்க யோசிக்கிற விஷயமே அதிகம். அதுதான் கிருஷ்ணவேணின்ற கஸ்டமர் எங்கேயாவது கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்ட்டி நாட் அவைலபிள். ஆர்டர் போட்டுட்டு எங்கெங்க போவீங்க? இவ்வளவு பார்சல் நாங்க என்னைக்கு பிரிச்சு எப்படி பாக்குறது சொல்லுங்க? இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அவங்களாம் தான் கமெண்ட்ஸ் பண்றது. இப்ப இந்த மாதிரி ஏதோ பார்சல் எனக்கு இன்னும் வராம இருக்கு அப்படின்ட்டு ஏதாவது கேட்டீங்க, என்னோட அட்ரஸ் மாத்தி கொடுத்துட்டு, போன் நம்பர் மாத்தி கொடுத்துட்டு, இன்னுமே நாங்க கண்டுபிடிக்க முடியாமலே ஒரு 20-30 பார்சல் வச்சிருக்கோம். என்னைக்காவது வந்து கேட்பாங்கன்னு. ஆனா அப்படி கேட்டாலும் ப்ராப்பரா கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப டிஸ்பிளேல கொடுக்குற நம்பருக்கு என்னைக்காவது உங்களுக்கு விட்டு போயிருக்கு, எனக்கு 2 சாரி தான் வந்திருக்கு, ஒரு சாரி வரல, ஒரு சாரி வந்திருக்கு, 2 சாரி வரல.